ராகுநாத் மேட்ஜை சந்தியுங்கள். ஹார்வர்டை தூண்டும் டப்பாவாலா. அனைகளும் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதரின் அதிசயமான பயணத்தை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை நமக்குச் சொல்வது அனுசரணை, அர்ப்பணம் மற்றும் குழு ஒருமைப்பாடு போன்றவை உங்கள் கனவுகளும் எட்ட முடியாத உயரங்களுக்கு அழைத்து செல்ல முடியும். மும்பையின் மையத்தில் ஹார்ன் அடிக்கும் கார்கள், கூட்டம் நிறைந்த ரயில்கள் என ஓயாத பரபரப்புக்குள் ஒரு மறைக்கப்பட்ட வீரர்களின் குழு உள்ளது, டப்பாவாலாக்கள். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அவர்கள் ஆயிரக்கணக்கான வீட்டு சமைப்புச் சாப்பாடுகளை நகரம் முழுவதும் அலுவலகத்துக்கு செல்பவர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். GPS இல்லை, MBA இல்லை, நேர்த்தியான லாஜிஸ்டிக்ஸ் சாப்ட்வேர் இல்லை, வண்ண குறியீட்டு முறை, காலத்தால் சோதிக்கப்பட்ட குழு ஒற்றுமை, சேவைக்கு குன்றாத நம்பிக்கை மட்டும். இத்தனை பேரில் மிகப்பெரிய மனிதராக வளர்ந்தவர் தான் ராகுநாத் மேட்ஜ். ஒரு நாள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் வகுப்பறை சுவர்களில் இவருடைய பெயர் ஒலிக்கவிருந்தது. பாருங்கள், ராகுநாத் மிகவும் எளிய பின்னணியில் இருந்து வந்தவர். அவர் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். அவ்வளோதான். எந்த பட்டமும் இல்லை, சான்றிதழ்களும் இல்லை. பலரின் வாழ்க்கையைப் போலவே குடும்பத்தை சமாளிக்க அவரும் சிறிது வயதில் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் அவர் டப்பாவாலாக்கள் குழுவில் சேர்ந்து மும்பையின் பரபரப்பான தெருக்களில் டிபன் தூக்கத் தொடங்கினார். ஆனால் அவரை மிச்சவாக மாற்றியது அவரின் கூர்மையான புத்தி, பொறுப்புணர்வு மற்றும் இயற்கையான தலைமைத்துவம். காலப்போக்கில் ராகுநாத் உயர்ந்த பதவிக்கு வந்து நூத்தன் மும்பை டிபன் பாக்ஸ் சப்ளையர்ஸ் சாரிட்டி டிரஸ்ட் எனும் அமைப்பின் தலைவராக ஆனார். இப்போது அவர் டப்பா மட்டும் தரவில்லை, அந்த மக்களின் குரலாக, பேச்சாளராக, தலைவராக உருவெடுத்தார். பின்னர் எதிர்பாராத ஒன்றொன்று நடந்தது. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல், ஆம், அந்த ஹார்வர்ட் டப்பாவாலாக்களின் தவறற்ற பணிநிறுத்தியை பற்றி கேட்டது. கற்பனை செய்து பாருங்கள், அவர்கள் 6 சிக்மா தரத்தில் வேலை செய்கிறார்கள், அதாவது 1.6 கோடி டெலிவரிகளில் மட்டும் 1 தவறு. உலகின் மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களுக்கு கூட இது சாத்தியமாகவில்லை. ஹார்வர்டின் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவர்கள் சிறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பினர். 2005இல் ராகுநாத் மேட்ஜையும் அவரது குழுவினரையும் ஹார்வர்ட் வருமாறு அழைத்தனர். நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? ஒரு காலத்தில் வகுப்பறை என்பது தனது கற்பனைக்கே எட்டாதது என்று எண்ணிய ஒருவர்தான். உலகின் மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றில் பேராசிரியர்களும் மாணவர்களும் நிறைந்த மேடையில் நிற்கிறார். ஆனால் ஒரு சவாலும் இருந்தது, மொழி. ராகுநாத் மராத்தி மட்டும் பேசக்கூடியவர். ஆங்கிலம் சில வார்த்தைகள் மட்டுமே. ஆனால் இதனால் அவர் நின்றுவிட்டாரா? இல்லை. ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் ராகுநாத் ஒரு நினைவில் நிற்கும் லெக்சரை வழங்கினார். அவர் உணர்ச்சியுடன் பேசினார், உண்மை கதைகளை பகிர்ந்தார், ஒவ்வொரு கருத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளும்படி எடுத்துரைத்தார். மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்தார், ஆம், ஆனால் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தியது ராகுநாதின் நேர்த்தியும் உண்மைத்தன்மையும் தான். இது ஒரு உரை அல்ல, இது லாஜிஸ்டிக்ஸ், எளிமை மற்றும் குழுவினைமைக்கான ஒரு பாடமாக இருந்தது. அந்த பயணம் உலகின் கண்களை திறந்தது. அதனையடுத்து ராகுநாதும் அவரது குழுவும் IIM அஹ்மதாபாத் போன்ற இடங்களுக்கு அழைக்கப்பட்டனர். பிரின்ஸ் சார்ல்ஸுக்கே கூட இது கவனத்திற்கு வந்தது. அவர் இந்தியாவுக்கு வந்தபோது டப்பாவாலாக்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறினார். அவர் மிகவும் ரசித்தார். 2005இல் அவர் திருமணம் செய்து கொண்டபோது அவர்களை திருமணத்திற்கு அழைத்தார். உலகம் அவரை போற்றிக் கொண்டபோதிலும் ராகுநாத் நிலைத்திருந்தார். உலக புகழை பெற்றபின் கூட அவர் பகுதி நேரமாக டிபன் டெலிவரி செய்ய தொடர்ந்தார். ஏன் தெரியுமா? அவர் சொல்வது, என் வேலை தான் என் வழிபாடு. அவர் வேலையின் மரியாதையை நம்பினார். அறிதலும் புகழும் கிடைத்தாலும் ஒருவரின் வேர் மாற்றக்கூடாது என்றார். அவருக்கு பொருள் கொண்ட உண்மையான வெற்றி என்பது உங்கள் கடமையை உண்மையுடன் செய்வது. அப்போ என்ன தான் டப்பாவாலாக்களை இவ்வளவு சிறப்பாக ஆக்குகிறது? அவர்கள் அமைப்பு தன்னிலையே ஒரு வழிகாட்டு பாடம். தொழில்நுட்பமோ உயர்கல்வியோ இல்லாமல் 99.9996 விழுக்காடு சரியான சேவையை வழங்குகிறார்கள். மிக மிக அபூர்வமாக ஒரு தவறு நடந்தால் அதை உடனே சரி செய்து வேலைக்கு திரும்புகிறார்கள். அதுவே 6 சிக்மா. அதுவே உலக தரம். இப்போது உலக நிறுவனங்கள் அவர்களுடைய முறைமைக்கு முந்தைய கற்றல் செய்கின்றன. அந்த மகத்துவத்திற்கு தசவீதமாவது அடைய முடியுமா என முயல்கின்றன. இது நமக்கு உணர்த்துவது, திறமையான வேலை என்பது எப்போதும் இயந்திரங்களை பற்றியது அல்ல, மனிதர்களை பற்றியது. அவராகிய ராகுநாத் மேட்ஜ், அவர் ஒரு சின்னமாக மாறினார். ஒவ்வொரு நாளும் உங்கள் முழு மனதுடன் உழைத்தால் என்னென்ன சாத்தியமோ என்பதற்கு ஒரு சின்னம். அவர் உலகுக்கு காட்டினார், உயர்தரம் என்பது பட்டத்துடன் வரவில்லை, அனுசரணையுடன் வருகிறது. அவர் நிரூபித்தார், ஈவன் த சிம்பிளஸ்ட் ஜாப்ஸ் நட்சத்திரக்குறி உள்ளமும் நேர்த்தியும் கொண்டால் நட்சத்திரக்குறி உலகளாவிய மரியாதையை பெற முடியும். அதனால் ஒருபோதும் உங்களுடைய வேலை சிறியது என எண்ணாதீர்கள்.
அல்லது உங்கள் கனவுகள் எட்டவில்லை என சோராதீர்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். 5ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்காத ஒருவன். மும்பை நகரின் தெருக்களில் டிபன் தூக்கிக் கொண்டிருந்தவன். ஒருநாள் ஹார்வர்டின் மேடையில் பெருமையாக நின்றார். ஏனெனில் அவர் யார் என்பதை மாற்றவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை உன்னிப்பாக செய்தார். என் வேலை தான் என் வழிபாடு, அவர் சொல்கிறார். இது தான் என் தோழர்களே, உலகம் முழுவதும் கேட்டிருக்க வேண்டிய செய்தி.